ஆண்டவராகிய இயேசுவை நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 143 8ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நிகர்மையான வேதவசனம். தாவீது இந்த வார்த்தையை இந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார். அதுபோல் தாவீதை போல நாம கூட அந்த புதிய நாளை சந்திக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலை வேளையில் தாவீது தேவ சமூகத்தில் ஜெபித்தது போல நாம கூட ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தாவீதை பாருங்கள், அவர் எப்படியாக ஜெபித்திருக்கிறார். முதலாவதாக அதிகாலையில் தேவனிடத்தில் கேட்க வேண்டிய காரியம் கிருபை. அந்த நாள் முழுவதும் நீங்கள் கிருபையை நீங்கள் கேட்கும்போது அந்த நாள் முழுவதும் கிருபை உங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. தாவீது இன்னும் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறார், கிருபை என்னை தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு புதிய நாளை சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் அதிகாலை வேளையில் அநேக காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறீர்கள், உலகத்தில் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்கள் அதிகாலை வேளையில் தேவனுடைய கிருபைக்காக நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். மெய்யாகவே அந்த நாள் முழுவதும் அந்த கிருபை உங்களை நடத்துகிறதாக இருக்கிற. அடுத்ததாக தாவீது தேவ சமூகத்தில் காலை வேளையில் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நாமும் கூட தாவீதை போல இந்த உலகத்தில் அநேக நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் தாவீது அவருடைய வாழ்க்கையில் தேவனை நம்பியிருக்கிறதை அவர் அறிக்கை செய்கிறார். நீங்கள் யாரை நம்பியிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனை ஒரு மனுஷன் நம்பும்போது அந்த தேவன் அந்த நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். மனிதர்களை நம்பும்போது அவர்கள் கைவிடலாம். ஆனால் நீங்கள் தேவனை நம்பும்போது மெய்யாகவே தாவீதை நடத்தின தேவன் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால் உங்கள் நம்பிக்கை முழுவதும் மனிதர்களை அல்ல, பணத்தின் மேல் அல்ல, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிருபையை பெற்று தேவனை நம்பி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக தாவீது சொல்லுகிற காரியம், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்கிற மிக அருமையான வார்த்தை. இன்று உலகத்தில் நடக்க தெரியாதபடிக்கு அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அநேக தொல்லைகளிலும் மாட்டிக்கொண்டு அநேக நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாவீது ஒரு நாள் புதிய நாளை சந்திக்கும் போது தேவ சமூகத்தில் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் வேதத்தில் கூட, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் நமக்கு வழியை காட்டுகிற தேவன், போதிக்கிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன். அதனால் அந்த நாள் ஒவ்வொரு நாளை சந்திக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை தேவன் காண்பிக்கும்படியாக தேவ சமூகத்தில் நாம் இந்த வார்த்தையை அறிக்கை செய்ய வேண்டும். தாவீதை போல அடுத்ததாக அவர் சொல்கிறது, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லியிருக்க. நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா ஜீவன் இருக்கிற, அதை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். அந்த ஆத்துமாவை அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமா அநேக காரியங்களை நாடி தேடி ஓடாது. ஆனால் தேவ சமூகத்தில் நாம் உயர்த்தும் போது அந்த ஆத்துமாவை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு புதிய நாளிலும் தேவ சமூகத்தில் உங்கள் ஆத்துமாவை, சரீரத்தையும் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். மெய்யாகவே தேவன் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்துவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அநேக காரியங்களின் மேலே நாம் வாஞ்சை வைத்து அநேக காரியங்களை இந்த உலகத்தில் செய்வதை காட்டில் அந்த தாவீதை போல முற்றிலுமாய் காலை வேளையில் தேவ சமூகத்தில் அவர் என்னென்ன செய்கிறாரோ ஜெபத்தில், அதுபோல நாமும் ஜெபிக்கும்போது கிருபையை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரை நம்பி இருக்க வேண்டும். நாம் நடக்க வேண்டிய வழியை தேவன் போதிக்கும்படியாக அவரிடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் ஆத்துமாவை அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், உயர்த்துங்கள். மெய்யாகவே இந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு அதிகாலையிலும் ஒவ்வொரு புதிய நாளை சந்திக்கிற நாளில் இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதத்தையும் பெரிதான நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். தாவீதை போல நாமும் ஜெபித்து தாவீதை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஆசிர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்கான நன்றி செலுத்தி இந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல ஜெபிக்க உங்கள் கிருபை பெற்றுக்கொள்ள உம்மை நம்பியிருக்க எங்கள் ஆத்துமா எம்மிடத்தில் உயர்த்த நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் தேவையான காரியங்களை போதித்து எங்களை நடக்க வேண்டிய வழியில் நீர் நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.